எங்கள் பார்வையின் ஒளியை நீ பறித்திருக்கலாம். ஆனால் இதயத்தில் சிவபக்தியின் ஒளி, மகாதேவரின் ஜோதி என்றும் எரிந்து கொண்டே இருக்கும். இன்று இந்த சேவகன் சிவலிங்கத்தின் மீது நிச்சயம் அபிஷேகம் செய்வான், நிச்சயம் அபிஷேகம் செய்வான். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. உங்களது பக்தியில் என்ன சக்தி இருக்கிறது என்று நானும் பார்க்கிறேன். பார்வையற்றவர்களாக மாற்றிவிட்டேன், இனி பாதையற்றவர்களாக மாற்றுகிறேன். பிறகு நீங்கள் அனைவரும் சிவலிங்கத்தை எவ்வாறு காண்பீர்கள், எவ்வாறு அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வீர்கள் என்று பார்க்கிறேன். பாதை மாறி சென்று விட்டீர்களா? இனி எவ்வாறு நீங்கள் அனைவரும் மகாதேவரின் சிவலிங்கத்தை அடைவீர்கள்? சிவன் உங்களுக்கு சொந்தம், நீங்கள் சிவனுக்கு சொந்தம் என்ற பிரமையில் நீங்கள் இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சிவலிங்கத்தை அடைந்து விட்டால், அல்லது ஒரு சிவலிங்கத்திற்காவது அபிஷேகம் செய்ய முடிந்தால், அதற்கு பிறகு நீ ஒரு உண்மையான சிவபக்தன் என்று ஒப்புக்கொள்வேன். அதோடு சிவன் பூஜைக்குரியவர் என்றும் ஒப்புக்கொள்வேன். அது நடக்காவிட்டால் பிறகு ஹர ஹர மகாதேவா அல்ல, வாழ்க அந்தகாசுரன் என்றுதான் கூற வேண்டும். வாழ்க அந்தகாசுரன் என்றுதான் கூற வேண்டும். அந்தகாசுரா, நீ உண்மையில் மதிக்கெட்டவன். இல்லையேல் நீ சிவன் மீதே சந்தேகம் கொள்வாயா? நன்றாக பார். சிவகணங்களான நாங்கள் பார்வையற்று பாதை அறியாது இருந்தாலும் அனைத்து சிவலிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்வோம். அதன் பிறகு நாங்கள் கூறுவதை நீ கேட்க வேண்டும். கூறு, சவாலை ஏற்கிறாயா? நம்பிக்கை எவ்வாறு இருக்கும் என்று நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் மூட நம்பிக்கையை நீயும் கஜாசுரனை போல் சிவபக்தன் ஆகிவிடுவாயோ என்று எனது மனம் அச்சத்தில் வாடுகிறது மகனே. அதற்கு வாய்ப்பே இல்லை. அந்தகாசுரனின் மனதில் இருக்கும் மகாதேவர் மீதான வெறுப்பு என்றும் அழியாது.
பூமியும் ஆகாயமும் இரண்டாக பிளந்தாலும் சரி, சிவன் மற்றும் அந்தகாசுரன் விரோதிகளாக இருந்தார்கள், விரோதிகளாக இருக்கிறார்கள். இந்த காலம் உள்ளவரை விரோதிகளாகவே இருப்பார்கள். அந்தகாசுரா, அசுரர்கள் அனைவரும் தனது தோல்வியை வீரர்களைப் போல்தான் ஏற்கிறார்கள். ஆனால் நீ சாதாரண அசுரன் அல்ல, அசுரகுல அரசன் ஆவாய். ஆகையால் இக்கணம் என்ன நிகழ்ந்ததோ அதை மறந்துவிடு. இனி எஞ்சி இருப்பவர்களின் கண்களை உன் மாயத் திரையை கொண்டு மூட முயற்சி செய். அப்பொழுதுதான் நீ வெற்றி பெற்றவனாவாய். நிச்சயமாக குருதேவா, நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன்பாக இப்பிரபஞ்சத்திற்கு ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த வேதங்களை அழித்தாக வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகும் குருவே, அவசியமாகும், அவசியமாகும். வேதங்கள் இல்லாமல் அண்ட சராசரமும் அஞ்ஞானத்தின் இருளுக்குள் சிக்கிக்கொள்ளும். அவ்வாறு நிகழ்ந்தால் மட்டுமே இந்த அந்தகாசுரன் முழுமையான வெற்றியை பெறுவான். அப்பொழுதே அண்ட சராசரத்திலும் அந்தகாசுரன் மீது அச்சம் எழும். பௌமா, உன் பயிற்சி முடிவடைந்தது. நீ அளித்த வாக்கின்படி 2 குருதட்சணையை நீ எனக்கு வழங்க வேண்டும். நிச்சயமாக மகாதேவா, என்ன வேண்டும் என்று கேளுங்கள். குருதட்சணையாக என்ன வழங்கட்டும்? வேதங்களின் பாதுகாப்பு, வேதங்களின் பாதுகாப்பு. உடனே சென்று வேதங்கள் அனைத்தையும் காத்திடு. அந்தகாசுரன் அவை அனைத்தையும் அழித்திட முற்படுகிறான். இப்பிரபஞ்சத்தில் வேதங்கள் அழிவதை நீ தடுக்க வேண்டும். அவ்வாறே மகாதேவா. மகாதேவா, 2 குருதட்சணைக்கான காரணம் என்ன? பௌமன் அந்தகாசுரனை எதிர்த்து யுத்தம் புரிவானா? நான் ஏதும் செய்யவில்லை தேவி. நான் இப்போது இயற்கை செயல்படுவதற்கிணங்க துணை நிற்கிறேன். இருளுக்கும் ஒளிக்கும் எதிரான யுத்தமானது பல யுகங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நிகழும். புதியதோர் யுத்தம் அல்ல. ஆனால் நான் அந்த பிரகாசத்திற்கு, அவ்வெளிச்சத்திற்கு மார்க்கத்தை தருகிறேன். நற்கதி யாது என்பதை உணர்த்த முயற்சிக்கிறேன். சரி, வாருங்கள் தந்தையே. நந்தியும் மற்ற சிவகணங்களும் பார்வையை இழந்து கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் தேவி. அவர்கள் பசியில் வாடி நிற்பார்கள். அவர்கள் புசித்திட கனிகளை கொண்டு செல்லலாம்.
இதுதான் ஞானத்தின் ஆதாரமா? பிரபஞ்சத்திற்கு ஞானத்தை வழங்கி ஒளியை தரக்கூடிய வேதம். அப்படியென்றால் இப்போதே இந்த வேதத்தை அழித்து விடுகிறேன். நாராயணா, நாராயணா, தாங்கள் ஜகத் ரட்சகன் அல்லவா? அந்தகாசுரன் ஒருவேளை வேதங்களை அழித்து விட்டால் பிறகு வையகம் எவ்வாறு இயங்கும்?